பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மிகவும் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள். இந்த ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். எகிப்தில் அடிமையாக இருந்த ஜனங்கள், அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை அவங்க கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஜனங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். ஒரு நெடுந்தூர பயணம். இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் பசியோடு கூட இருந்த பொழுதெல்லாம் ஜனங்களுக்கு அந்த வனாந்தரத்தில் ஆகாரத்தை கொடுத்து, தாகத்தோடு கூட இருந்த பொழுதெல்லாம் அந்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்து ஜனங்களை ஆண்டவர் பத்திரமாய் மோசையின் மூலமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்கள் பத்திரமாக நடந்து கொண்டு வருகிறார்கள். மோசே ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சமூகத்தில் போய் 40 நாட்கள் இந்த மோசே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய கட்டளைகளை வாங்க போகிறார் மோசே. அப்பொழுது ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரோனிடத்தில் போய் முறையிடுகிறார்கள். மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியல. எனவே எங்களை வழிநடத்த தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்த ஆரோனை நிர்பந்திக்கிறார்கள். இந்த ஆரோன் அவங்க நிர்பந்தத்தினால உங்க பொன் ஆபரணங்கள்லாம் கொண்டு வாங்க என்று சொல்லி அதை அக்கினியில போட்டு ஒரு பொற்கன்று குட்டியை உருவாக்கி அவர்களுக்கு முன்பாக கொடுக்கிறான். இதுதான் உங்களுக்கு முன்னே நடத்துகிற தெய்வம் என்று சொல்லி உருவாக்கி கொடுக்கிறான். இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆமென். வழி நடத்துவதற்கு மோசே இல்லாதபடினால இந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகினார்கள். விக்கிரகத்தை வழிபட ஆரம்பித்தார்கள். தங்களை கெடுத்து கொண்டார்கள். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு நல்ல திருச்சபை வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா! நம்மை வழிநடத்துவதற்காக, நமக்காக ஜெபிப்பதற்கும், தேவ சமூகத்திலே நம்மை கண்ணீரோடு கூட நடத்துவதற்கும், தேவ சமூகத்தில் நமக்காக ஜெபிப்பதற்கும் தேவன் தம்முடைய சபையை வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா! எனவே நம்முடைய நம்மை நடத்துகிற அந்த சபை ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஐக்கியமா இருக்கணும். ஊழியக்காரங்களோடு கூட ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா! மோசேயோடு கூட ஜனங்கள் இருந்த வரைக்கும் இந்த ஜனங்கள் என்ன செய்யல? பாவம் செய்யல. இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளல. வழி விலகி போகல. ஆனா மோசே இல்லாத போது இந்த ஜனங்கள் வழி விலகி போனார்கள். எனவே தேவன் நமக்கு இன்றைக்கு நம்ம வழிநடத்தும் சபையை கொடுத்திருக்கிறார். ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஐக்கியத்தை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு நாள் விலகிடக்கூடாது. நல்ல மேய்ப்பர்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்மை வழிநடத்துவதற்காக நல்ல மேய்ப்பர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் சபை ஆராதனை விட்டு விடாமல், அல்லேலூயா! நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த போதகர்களை அவங்க வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் நம்ம வித்தியாசமா இருப்போமானா, நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டுவிடும். இழப்பு ஏற்பட்டுவிடும். ஆமென். எனவே சபை ஐக்கியத்தை விட்டு விடாமல், நல்ல மேய்ப்பர் நமக்கு கொடுத்த மேய்ப்பர்கள் வார்த்தையை செவி கொடுத்து, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால், தேவன் நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா! இயேசுவோடு கூட அந்த சீசர்கள் 12 பேரும் இயேசு அற்புதமா வழிநடத்தினார். தேவையான போதனைகளை கொடுத்தார். அந்த 12 பேருக்கும் அவர் இருக்கிற காலங்கள் வரைக்கும் அவர்களை சரியான வழியில் நடத்தினார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த 12 சீசர்கள் உலகம் முழுவதும் சென்று சபைகளை ஸ்தாபித்தார்கள். அல்லேலூயா! அவர்கள் ஆண்டவருக்காக வேலை செய்தார்கள். பெரிய காரியத்தை செய்தார்கள். இதே போலவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நம்மை வழிநடத்த இன்றைக்கு ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா! எனவே சபை ஐக்கியத்தை நாம் விட்டு விடாமல் நம் கவனமாயிருப்போம். ஒவ்வொரு நாளும் சபையோடு கூட நம்ம ஒப்புரவாகுவோம். சபையில போய் தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா! சபையில இருக்கிற மேய்ப்பர்கள் நம்மை வழிநடத்துவதற்கு தேவன் கொடுத்த பாத்திரங்கள். அல்லேலூயா! நம்மை வழிநடத்துவதற்கு நம்மை சரியான பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஏற்படுத்தின பாத்திரங்கள். என மேய்ப்பருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நாம் கவனமாக இருப்போமானால் நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எனவே இன்றைக்கு நம்மை வழிநடத்துவதற்கு தேவன் சபை வைத்திருக்கிறார். மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா! எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைய இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் ஒவ்வொருத்தரும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! எனவே நாம் ஒவ்வொருத்தரும்
சபை ஐக்கியத்தை விட்டு விலகாமல் மேய்ப்பர்கள் கொடுக்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து கீழ்ப்படியாமல் இருப்போம், கீழ்ப்படிந்து நம் கர்த்தரை மட்டும் ஆராதிப்போம். நம்மை ஆண்டு ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எங்களை இன்றைக்கு நீங்க வழிநடத்தி கொண்டிருக்கிற சபை ஐக்கியம், மேய்ப்பர்கள், இவர்கள் மூலமா எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் சபை ஐக்கியத்தில் உறுதியா இருந்து எங்களுக்கு நியமிக்கப்பட்ட மேய்ப்பர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அவங்க வார்த்தையை செவி கொடுக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless you. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.